மக்கள் வணக்கம். மக்கள் சக்தி நேயர்களே, இப்போ ஒரு படம் காந்தி கண்ணாடின்னு ஒரு படம் வந்து அதில் கேபிஒய் பாலா அவர்கள் நடித்து கலக்கப்போவது யாரில் பங்கேற்ற பாலா நடித்து அந்த படம் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நான் இன்னும் அதை பார்க்கல. அவர் வந்து நிறையா பேருக்கு ஹெல்ப் பண்ணுறாருன்னு நிறையா வீடியோ போடுவார். வேன் வாங்கி தர்றது, ஸ்கூட்டர் வாங்கி தர்றது, அயன் பாக்ஸ் வாங்கி தர்றது, பணமாக கொண்டு போய் கொடுக்கறது, அது மாதிரிலாம் வீடியோ போடுவார். நிறையா ஹெல்ப் பண்ணுற மாதிரி வீடியோஸ்லாம் வரும். அது பண்ணுறார் அவர், அதை வீடியோ எடுத்து போடுறார். அதாவது இது குரலில் சொல்லியிருந்த மாதிரி ஒரு கை பண்ணுற உதவியை இன்னொரு கை, வலது கை பண்ணுற உதவியை இடது கைக்கு தெரியாமல் பண்ணணும்பாங்கன்ட்டு. ஆனால் இந்த காலத்துலலாம் சுருங்கி போகிறது இல்லையா மக்களோட மனசு, அவங்களுக்கெல்லாம் தெரியணும், அவங்களும் நம்மளை போல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பண்ணுறேன்னு அவர் அதுக்கும் விளக்கம் கொடுத்துட்டார். அந்த பையன் எல்லாருக்கும் உதவி செய்கிறார். உதவி செய்கிறத வந்து இவர் அந்த கைக்கூலி, இந்த கைலி, அந்த கைக்கூலி, இவங்க விட்டு பணத்தை திருடி இங்கே கொடுக்குறார். அந்த காலத்தில் தன் கையில் பணம் இல்லைன்னா கூட வழிபோக்கர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, ஏழைகளுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக மக்களை பணக்காரனை அடித்து கொண்டு போய் ஏழைகளுக்கு கொடுப்பாங்க. அதில் வந்து அப்போல்லாம் அதை கூட தப்பு இல்லை, சரி இவன் ஏழைக்கு உதவி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போவாங்க. அப்போல்லாம் கதைகள் கேட்டிருக்கோம் நம்ம. இவர் சொந்த காசில் 1000 ரூபாய் சம்பாதிக்கிறதுல 250 ரூபாய் அவருக்கு மனசில் இஷ்டப்பட்டு கொடுக்குறார். இதை இவ்வளோ விமர்சனம் பண்ணுவீங்க? நிச்சயம் இவரை வந்து கை கூலி அந்த கூலின்னு சொல்கிறவங்க யாராக தெரியுமா இருப்பாங்க? இந்த சனாதன தர்மத்துக்கே எதிராக ஒருத்தர் சொன்னான் பாருங்க. ஒருத்தன் சொன்னான் இல்லை, சனாதன தர்மத்தை அழிப்போம் அப்படின்னு. தர்மம்னா உதவி, அந்த உதவியை வந்து அழிப்போம் அப்படின்னு சொன்னான் இல்லை, அவங்களோட கும்பலாக தான் இருப்பானுங்க இவங்கெல்லாம் நினைக்கிறேன். சனாதன தர்மத்தை ஒழிப்போம், இப்போ பாலா பண்ணுறதுலாம் ஒரு சனாதன தர்மத்தில் வர்றது தான். உதவி, அத்தனை பேருக்கும் இல்லாதவர்களுக்கு உதவி பண்ணுறாங்க. அதை போய் அந்த பையனை கண்டபடி பேசுகிறாங்கப்பா. அதுக்கும் ஒரு வீடியோ போட்டுட்டார் அவர். அதையும் நான் இந்த இதில் போட்டேன் சேனலில். இது போல் நான் வந்து என்னோட சம்பாதிச்சதில் கொடுக்குறேங்க, நான் ஆடி கார் வாங்கிக்காமல் நான் பண்ணுறேங்க, இதேங்க இவ்வளோ விமர்சனம் பண்ணுறீங்க அப்படின்ட்டு அழகாக சொல்கிறார். அப்படியும் வந்து ஓட ஓட விரட்டுறாங்க பாருங்கள். அவர் வந்து வலக்கை செய்கிறத இடக்கைக்கு தெரியாமல் செய்யணுங்கிறத பின்பற்றலை அவர். ஏன் பின்பற்றலைங்கிற காரணத்தையும் சொல்லிட்டார். சனாதன தர்மத்தையே அழிக்கிறேன்னு சொல்கிற கும்பலே, தயவு செஞ்சு அவரை கண்டபடி பேசாதீங்க.